ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே, நாம் இந்த பதிவில் கந்தபுராணம் பாகம் 2 காணலாம். அசுரகுரு சுக்ராச்சாரியரின் அறிவுறுத்தலின்படி அசுரேந்திரனின் மகள் சுரசை பிரம்மாவின் புதல்வர் காஷ்ய முனிவரை கூடி சூரபத்மன் முதலான லட்சக்கணக்கான அசுரர்களை தோற்றுவித்தார். பின் தன் மகன்களிடம் சிவனை நோக்கி தவம் புரிந்து பெரும் வரங்களை பெற்று வருமாறு கட்டளையிட்டாள். தாயின் கட்டளைக்கிணங்க சூரபத்மன் தன் தம்பிகளான சிங்கமுகன் முன் செல்ல, தாரகாசுரன் மற்றும் லட்சக்கணக்கான அசுரர்கள் பின்தொடர நடுநாயகமாக வீற்றிருந்து பெரும்படையென ஆலந்தீவனை நோக்கி செல்கின்றான். இந்த அசுரர் பெரும்படையை கண்ட சுக்கராச்சாரியர் மன மகிழ்ச்சி கொள்கிறார். தன்னிடம் ஆசி பெற வந்த சூரபத்மனை நோக்கி, சூரபத்மா, உன்னுடைய தவத்தை கலைப்பதற்காக தேவர்கள் முயற்சி செய்யலாம். அவர்களிடமிருந்து உனது தவம் கலையாமல் காப்பதற்காக நான் உனக்கு சில மந்திரங்களை உபதேசிக்கிறேன் என்று கூறி சில மந்திர உபதேசம் செய்தார். பின் ஆலந்தீவினை சென்றடைந்த சூரபத்மன் 100 யோஜனை பரப்பளவு கொண்ட இடத்தை வேள்வி செய்வதற்கு தேர்ந்தெடுத்தான். பெரும் மலைகளையெல்லாம் பெயர்த்து எடுத்து வந்து அந்த இடத்திற்கு ஒரு அரணை உண்டாக்கி லட்சோபலட்ச அசுரர்களும் தவம் செய்யும் வண்ணம் அதனை தயார் செய்தான். அந்த அரணிற்கு நடுவே இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு மிக பெரிய வேள்வி குண்டத்தை உண்டாக்கினான். அதனை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான சிறிய குண்டங்களையும் அமைத்து அதற்கு காவலாக பூத கணங்களையும் கொடிய பேய்களையும் நியமித்தான். அந்த வேள்விக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சுரசை தன் மாயை சக்தியினால் தன் மகன்களுக்கு வழங்கினாள். இவ்வாறு வேள்வியை தொடங்கிய சூரபத்மன் நடுவே உள்ள குண்டத்திலேயும் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் அதற்கு அடுத்து உள்ள யாக குண்டங்களிலும் அமர்ந்து வேள்வியை தொடங்கினர். அவர்களைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான அசுர சகோதரர்களும் வேள்வியில் பங்கேற்றனர். அவர்கள் அமைத்த யாகத்தில் இருந்து எழுந்த புகை மண்டலமானது தேவலோகத்தை இருள செய்தது. யாக குண்டத்தில் இருந்த வேள்வி தீயானது அண்ட சராசரங்களையும் தகைக்க செய்தது. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் அச்சத்தினால் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். இவ்வாறு சுமார் 10,000 ஆண்டுகள் தவம் புரிந்தனர். ஆயினும் ஈசன் அருள் கிட்டவில்லை. இதனால் வேதனையுற்ற சூரன் தன் அங்கங்களை தன் வாளால் வெட்டி யாக குண்டத்தில் சேர்ப்பித்தான். பொங்கி வரும் செங்குருதையும் யாகத்தீயில் ஊற்றினான். இவ்வாறு பலமுறை செய்ய செய்ய வெட்டப்பட்ட அவனது உடல் அங்கங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தன. அவனது தவம் பல 1000 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ஆயினும் சிவபெருமான் மனம் இறங்கவில்லை. இதனால் மன விரக்தியுற்ற சூரன் கடைசியில் தானே அந்த வேள்வி தீயில் குதித்து சாம்பலானான். இதனை கண்ட அசுரர்கள் அஞ்சி நடுங்கினர். அண்ணனின் நிலை அறிந்த சிங்கமுகன் தன் 1000 தலையையும் ஒவ்வொன்றாக வெட்டி வேள்வி தீயில் சேர்ப்பித்தான். இதனை கண்ட தாரகாசுரனும் தன்னுடைய பெரிய தலையை வெட்டி வேள்வியில் சேர்ப்பித்தான். இவர்களின் தலைகளும் வெட்ட வெட்ட முளைத்து கொண்டே இருந்தன. இதனை கண்ட மற்ற அரக்கர்கள் மனம் நொந்து தங்களது தலையை வெட்டி யாகத்தில் சேர்த்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். இதனை கண்ட சிங்கமுகனும் தாரகாசுரனும் இனிமேலும் தாமதிக்காமல் தங்களது உயிரை துறக்க துணிந்தனர். அப்போது அந்தன உருவில் அங்கே வந்த சிவபெருமான் சிங்கமுகனையும் தாரகாசுரனும் தடுத்தாட்கொண்டார். பின் அவர்களை நோக்கி நடப்பது யாதனை கேட்டறிந்தார். சிங்கமுகனும் நடந்தவற்றையெல்லாம் கூற, சிவபெருமான் இறந்த அசுரர்களை உயிர்ப்பிக்க எண்ணி தேவலோகத்தில் இருந்து கங்கையை பூலோகத்துக்கு வரவழைத்தார். கங்கை நீர் பட்டவுடன் சாம்பலாகிய சூரபத்மன் முதலான அனைத்து அசுரர்களும் புதுப்பொலிவுடன் உயிர் பெற்று எழுந்தனர். அதன்பின் அவர்கள் அனைவருக்கும் சிவபெருமான் பார்வதி சமேதராக காட்சியளித்து வேண்டும் வரங்களை அளிக்க சித்தமானார். சிவபெருமான் மற்றும் பார்வதியை கண்ட ஆனந்தத்தில் கண்ணீர் மல்க சூரபத்மனும் அவனது தம்பிகளும் அவர்களின் காலில் விழுந்து வணங்கினர். பின் சிவபெருமான், சூரபத்மா, நீ விரும்பிய வரம் யாதென வினவினார். இதனை கேட்ட சூரபத்மன், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தான் ஆள வேண்டும். நினைக்கும் இடத்திற்கு நொடி பொழுது சென்றடைய வாகனம் வேண்டும். பெண்ணாலோ பெண்ணின் வயிற்றில் பிறந்த ஒருவனாலோ மரணம் கூடாது. திருமால், பிரம்மன் போன்ற அனைத்து தேவாதி தேவர்களும் ஒன்றாய் எதிர்த்து வந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளும் வல்லமை வேண்டும் என்றும், என்றைக்கும் அழியாத வஜ்ர உடல் வேண்டும் என்றும் தனக்கு வேண்டிய அனைத்தையும் கேட்டு நின்றான். சூரனின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் அவனுக்கு வேண்டிய வரங்களை தந்தொருள எண்ணினார். சூரா, இன்றிலிருந்து 1008 அண்ட சராசரங்களையும் அடுத்து வரும் 108 யுகங்களுக்கு நீ ஆழ்வாய் என்றும், நீயே தேவர்களுக்கு எல்லாம் முதல்வனாய் திகழ்வாய் என்றும், என்றுமே அழியாத வஜ்ர உடலை இன்றே பெறுவாயாக என்றும் கூறி அருளாசியை வழங்கினார். சூரனுடன் இருந்த சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுக்கும் வேண்டிய வரங்களை தந்தருளினார்.
தேவாதி தேவர்களையே பாதம் பணிய வைக்கக்கூடிய வல்லமை கொண்ட உங்களை என்னுடைய சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் என்று கூறி மறைந்தார். இதன் பின் அசுரர்கள் அனைவரும் ஆரவாரம் புரிந்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். வரங்களை பெற்ற சூரன் தன் தந்தையிடம் சென்று அவரை வணங்க, அவர் அசுர குல குரு சுக்ராச்சாரியார் வழிகாட்டுதலின்படி வாழ அருளாசி வழங்கி அனுப்பி வைத்தார். வெற்றியோடு திரும்பிய சூரனையும் அவனது சகோதரர்களையும் கண்ட குலகுரு சுக்ராச்சாரியார் பெரும் மகிழ்ச்சி கொண்டார். அதன்பின் சூரனிடம் அந்நாள் வரை அரக்கர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த இந்திரன் முதலான தேவாதி தேவர்கள் அனைவரையும் சிறைப்படுத்தியும் 8 திக்கிலும் அசுரர்களின் கொடியை நிலைநாட்டி வருமாறும் ஆணையிட்டார். அப்போது அங்கே வந்த சூரனின் தாய் சுரசை தன் மகன்களின் வெற்றியை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டார். அதனால் தன் மகன்களுக்கு வேண்டும் நேரத்தில் வேண்டும் வரங்களை அளிப்பதாக கூறி வாழ்த்தி மறைந்தாள். அதன் பின் தேவலோகம் சென்ற சூரன் அங்கு உள்ள தேவாதி தேவர்களையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அடிமையாக்கி அவர்களின் செல்வத்தை சூறையாடினான். சூரனை கண்டு பயந்து ஒளிந்து கொண்ட இந்திரனின் அமராவதி நகரை தீக்கிரையாக்கினான். பின் பாதாள லோகத்திற்கு சென்று அதனையும் தன் வசமாக்கினான். சிவனின் அருள் பெற்ற சூரனையும் அவன் சகோதரர்களையும் எதிர்ப்பது இயலாத காரியம் என்றுணர்ந்து 7 லோகங்களும் சூரனை பணிந்து அவன் காலடியில் கிடந்தன. படைக்கும் தொழில் செய்பவரும் சூரனின் பாட்டனும் ஆகிய பிரம்மாவும் சூரனிடம் நேசக்கரம் நீட்ட அனைத்து லோகத்தையும் வென்ற சூரன் அவன் சகோதரர்களுடன் இறுதியாக திருமால் இருக்கும் பார்க்கடலை வந்தடைந்தான். பெரும் ஆரவாரத்துடன் வந்த அசுரர் கூட்டத்தை கண்ட லக்ஷ்மியும் பூமாதேவியும் அஞ்சி நடுங்கினர். இதனை கண்டு சீனம் கொண்ட திருமால் கருட பகவானை அழைக்க அவர் முன் தோன்றினார். சங்கு சக்கரம் முதலான 5 வகை ஆயுதங்களுடன் கருடன் மேலேறிய திருமால் அசுரர்களை எதிர்த்து கடும் போர் புரிகிறார். இரு தரப்பிலும் அம்புகள் மலை என பொழிய இந்த சண்டை பல காலமாக தொடர்கிறது. இதனை கண்ட தாரகாசுரன் சிவன் வரமாக அருளிய வில்லிலிருந்து அம்பெய்ய அதனால் காயமுற்ற கருட பகவான் நிலை குழிந்து சரிந்து விழுகிறார். இதனை கண்டு கடும் கோபம் கொண்ட திருமால் பலவிதமான மாயைகள் புரிந்து அவர்களுடன் போர் புரிகிறார். திருமாலின் மாயையின் முன் வலுவிழந்த தாரகாசுரன் தன் தாய் சுரசையை வேண்டி திருமாலை எதிர்கொள்ளும் மாய சக்திகளை கேட்டு பெறுகின்றான். மேலும் சிவபெருமான் தனக்கு வரமாக தந்து அருளிய தண்டாயுதத்தை கையில் எடுக்கிறான். இதனை கண்ட திருமால் இறுதியாக யாராலும் வெல்ல இயலாத தனது சுதர்சன சக்கரத்தை தாரகாசுரனை நோக்கி ஏவ தயாராகிறார். இதனை கண்ட அனைவரும் இந்த இரு பெரும் சக்திகளின் மோதலின் முடிவை எண்ணி ஸ்தம்பித்து நிற்கிறது. திருமால் தனது சக்கரத்தை ஏவியவுடன் செய்வதறியாது திகைத்து நின்ற தாரகாசுரன் சிவனை வணங்கி நிற்க சுதர்சன சக்கரம் தாரகாசுரனின் கழுத்தில் மாலையாக விழுந்தது. அப்போதுதான் திருமாலுக்கு சிவபெருமான் இவர்களுக்கு அளித்த வரம் ஞாபகத்திற்கு வந்தது. இதன் பின் இவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்றுணர்ந்த திருமால் யுத்தத்தை நிறுத்தி அவர்களுடன் நட்புறவு கொண்டார். சூரன் மற்றும் அவனது தம்பிகளான சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனுக்கு ஈடு இணை இவ்வுலகில் இல்லை என்றும் தட்சனின் யாகத்தை அழித்த வீரபத்திரனின் சக்திக்கு ஒப்பானவர்கள் என்றும் பெருமாள் அவர்களை போற்றுகின்றார். இதனை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்த தாரகாசுரன் சூரனிடம் சென்று நடந்தவற்றை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தான். இதனை கேட்ட சூரனும் தனது தம்பிகளை வாழ்த்தி மகிழ்ந்தான். பின் இந்திரனை சிறைப்பிடிக்க எண்ணி ஸ்வர்க்கலோகம் சென்றான் சூரன். இதனை அறிந்த இந்திரன் தனது மனைவி அமராவதியுடன் குயில் வடிவம் எடுத்து அங்கிருந்து தப்பினான். இதனை அறிந்த சூரன் மிகுந்த சினமுற்று அந்த ஸ்வர்க்கலோகத்தை சின்னாபின்னமாக்கினான். அதன் பின் சூரனை பணிந்த தேவர்களை எல்லாம் அவனின் கட்டளைப்படியே அவர்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்யுமாறு கூறிய பின் கைலாயம் சென்றடைந்தான். ஸ்வர்கலோகத்திலிருந்து கைலாயத்திற்கு சென்ற சூரன் அங்கே இருந்த நந்தி எம்பெருமானிடம் அனுமதி கோரி சிவபெருமானை தரிசிக்க வேண்டி நின்றான். சிவனின் அனுமதி கிடைத்த பின் தனது படைகளை தவிர்த்து தம்பிகளுடன் மட்டும் சென்று சிவபெருமானை வணங்கி அருளாசி பெற்றான். சிவனின் ஆசி பெற்ற சூரன் அங்கிருந்து பூலோகத்திற்கு திரும்பினான். இதனை கண்ட தேவர்கள் சூரபத்மன் பூலோகத்திற்கு திரும்பிய பின் வைகுந்தம் சென்று அங்கிருந்து திருமாலிடம் முறையிட்டனர். சூரனிடமிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்று வினவினர். அதற்கு திருமால் யாராக இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். சிவபெருமானை அழைக்காமல் தக்ஷன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவன் அளித்த அபிர்வாகத்தையும் பெற்று கொண்டதற்கு தண்டனை தான் இது. வேறு வழியில்லை, இதனை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் தக்க சமயம் வரும், அதுவரை காத்திரங்கள் என்று கூறி சமாதானம் செய்வித்தார். 8 திக்கிலும் வெற்றி கொடி நாட்டிய சூரன் அடுத்து என்ன செய்தான்?
சூரனை அடிபணிந்த தேவர்களின் நிலைதான் என்ன? செய்த தவறுக்கு மனம் வருந்திய தேவர்களை காக்க சிவபெருமான் மனம் இறங்கினாரா? இவை அனைத்தையும் பாகம் 3 காணலாம்.